ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, கோடிகளில் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய அன்பு வாய்ப்பை, அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்பை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க இந்த சாயப்பா தேடி வந்திருக்கேன். யார் யாரோ தேடி கிடைக்காத அதிர்ஷ்டத்தை நீ எதிர்பாராத அளவுக்கு நானே உன் வீடு தேடி வந்து உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் என் செல்லமே. மனித வாழ்க்கையில் அவ்வப்போது நடக்கும் சில விஷயங்களால் சோர்வு வருவது இயல்புதான். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக அங்கேயே சோர்ந்து நின்றுடக்கூடாதல்லவா? நீயே உனக்கு தைரியத்தை கொடுத்துட்டு அடுத்தடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வாழ்க்கையில் நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். நம்பிக்கையோட நீ தொடர்ந்து உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்ததை விட அழகாக நல்லபடியாக இந்த சாயப்பா முடிச்சு கொடுத்துட்றேன். உன்னை பற்றி எல்லாரும் சரியாக புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காத. உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா நான் ஒருத்த இருக்கேன். கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும், நீ எதிர்பார்க்குற ஒவ்வொரு சின்ன சின்ன முன்னேற்றத்துக்கும் நான் மாபெரும் வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீன்னா அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நானே உனக்கு நல்ல நேரத்தை கொண்டு வருவேனேன் செல்லமே. வாழ்க்கை சில நேரங்களில் உனக்கு ரொம்ப கஷ்டமாக மனபாரத்தை கொடுப்பது போல தோணலாம். என்னடா இது எல்லாமே ஒரே நேரத்தில் சரசரன்னு விழுகிற மாதிரி இருக்கேன்னு உனக்கு தோணலாம். ஆனால் மனசில் என்ன நினச்சிக்கோ, உன் மன சுமையையும் பாரத்தையும் குறைச்சி உன் பாதையை தெளிவுபடுத்த நான் இருக்கேன். நீ வேகமாக ஓடணும்னு கூட அவசியம் இல்லை. நீ நம்பிக்கையோடு நடந்து போனாலே போதும். நான் உன் பயத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். இந்த உலகம் யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அல்லது சந்தேகப்பட்டாலும் உன்னால் முடியாதுன்னு சொன்னாலுமே கூட நீ அதை காதில் வாங்கிக்க வேணாம். உன் திறமை என்னன்னு உனக்கு தெரிஞ்சா போதுமல்லவா? இன்னைக்கு உன்னை யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்களே நாளைக்கு உன்னை பற்றி பெருமையாக பேசும்படி உன் வெற்றியை உனக்கான அடையாளமாக மாற்று. வாய்களில் எதுவும் பேசாமல், வார்த்தைகளில் எதுவும் பேசாமல் அமைதியாக நீ உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது உன் வெற்றி சத்தமாக பேசும் என் தங்கமே. உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கேன். நீ நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழும்போது எந்த இருளும் எந்த தோல்வியும் உன் வாழ்க்கையில் வந்துட நான் விடமாட்டேன். கீழே விழுந்தாலும் தைரியமாக எழுந்து நடப்பது தானே சாய்பாபாவின் பிள்ளைகளுக்கு அடையாளம். இன்னைக்கு நீ போராடிக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற. நீ ஜெயிக்காமல் போக நான் விட்டுடவும் மாட்டேன். வாழ்க்கையில் வெற்றி பெறதும் முன்னேறதும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதும் அவ்வளவு சுலபம் கிடையாது என் செல்லமே. ஆனாலும் நான் காட்டும் பாதையில் நீ நேர்மையாக அதே நேரத்தில் துணிச்சலோடு முன்னேறி போகும்போது என்னைக்காவது ஒரு நாள் நான் எப்படியாவது மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்நாளில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். பயம் உன்னை கட்டி போடும்போதும் கவலைகள் உன்னை கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் நீ என்னை நோக்கி ஓடிவா. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? நீ மனசு தளர்ந்து சோர்ந்து போகும்போதெல்லாம் வாழ்க்கை உன்னை எவ்வளவு பலமாக அடித்தாலும் கீழே தள்ளினாலும் நீ தைரியமாக எழுந்து நின்றுட்டீனா அவ்வளவுதான் வெற்றியின் ரகசியம். எந்த சூழ்நிலையிலையும் நீ சோர்ந்து போகவோ துவண்டு போகவோ கூடாதுங்கிறது தான் வெற்றிக்கான ரகசியம். முயற்சியை மட்டும் நீ நிறுத்திட்டினா வாழ்க்கை அங்கேயே நின்று போயிடும். எத்தனை தடைகள் வந்தாலும் உன் நடையை நீ நிறுத்தக்கூடாது. நீ போகிற பக்கத்தில் நானும் உனக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். வாழ்க்கை என்னதான் உன்னை சோதிச்சாலும் நீ என்னை நம்பி தைரியமாக இருந்தீனா கஷ்டங்களுக்கெல்லாம் நானே ஒரு முடிவு கட்டிடுவேன். உன் வாழ்க்கையில் உன்னை ஒரு புது உயரத்துக்கு கொண்டுட்டு போய் உனக்கான விஷயங்களை எல்லாம் நானே நல்லபடியாக முடிச்சு தர்றேன். நம்பிக்கையும் பொறுமையும் முயற்சியும் கொண்ட உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறத யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ தைரியமாக இருன்னு சொல்கிறேன்னா அது நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக மட்டுமல்ல, உனக்குள்ளே இருக்கும் சக்தியை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். மனசை நேராக வச்சுக்கிட்டு நீ உன் பாதையில் உனக்கான செயல்களை செய்யும்போது நீ நல்லபடியாக வாழ்கிறதையும் நல்ல நிலைமைக்கு உயர்வதையும் யாராலும் தடுக்க முடியாது.
என் அருளின் மூலமாக நீ நடந்து போகும்போது மெதுவாக நடந்தாலும் கூட வாழ்க்கையில் ஜெயிச்சு உயர்வாய். சில நேரங்களில் நீ போகும் பாதை தெளிவில்லாமல் இருக்கலாம். அதுக்காக பாதி வழியில் நின்றுடக்கூடாது. அங்கே இங்கன்னு தேடி பிடிச்சி ஏதாவது ஒரு புது வழியை உருவாக்கி உனக்கான முயற்சிகளை செஞ்சு போய்கிட்டே இருக்கணும். உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தடையும் உன்னை உறுதியாக்கும் ஒரு பரீட்சை தான். வெற்றி தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக வரும். என் மேலே நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது நானே உன்னை 10 படி முன்னால் தள்ளுவேன்னு செல்லமே. வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் உனக்கு வழிகாட்டும் தெய்வீக சக்தியாக இந்த சாயப்பா இருக்கேன். உன்னை பலவீனமாக்கும் பயத்தையும் சந்தேகத்தையும் தடைகளையும் தூக்கி போடு. உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எத்தனை சவால்கள் வந்தாலும் நீ தைரியமாக இருக்கணும். அந்த தைரியமே உனக்கான வெற்றியை கொடுக்கும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கும்போது அதற்குரிய பலனை கொடுக்காம விட்டுடுவேனா என்ன? ஒரு சின்ன விதைய மண்ணுக்குள்ளே போட்டு வச்சினா அது மரமாக மாறுறதுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் தானே? அதை விட அதிகமாகவே இந்த சாயப்பாவை நம்பி வணங்கும் வாழ்க்கையில் நீ பொறுமையோட காத்திருக்க தான் வேண்டும். எந்த அளவுக்கு நீ பொறுமையாக காத்திருக்கியோ அந்த அளவுக்கு என் ஆசீர்வாதங்களையும் உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷத்தையும் நான் அளவில்லாமல் அள்ளி கொடுப்பேன். சில விஷயங்கள் உன்னை பயமுறுத்துதுன்னு எனக்கு தெரியும். சில கனவுகளும் உன்னை கண்கலங்க வைக்கலாம். ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்காத. எது எப்படி இருந்தாலும் நான் உன் பக்கத்தில் தானே இருக்கேன். என்ன மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கோ தவறோ நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன் முயற்சியை தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யும் உனக்காக எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் உன்வசமாக ஆக்கி தரப்போகிறேன். வாழ்க்கை பாதை பல திருப்பங்களும் வளைவுகளும் மேடு பள்ளங்களும் நிறைஞ்சது தான். ஆனால் நீ மனசு தளர்ந்து போகக்கூடாது. பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தைரியத்தோடு நீ வாழணும். நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். எந்த சவாலையும் எந்த பிரச்சனையும் பார்த்து நீ பின்வாங்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணும் உயரணுன்றதை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. தடைகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலுமே கூட அதை வலிமையாக நின்று எதிர்கொள்ள கற்றுக்கோ. பயம் உன்னை இழுக்கும்போது இந்த சாயப்பா கொடுக்கும் தைரியம் உன்னை முன்னால் தள்ளும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன அடிக்கும் முயற்சிக்கும் நான் உன்னை உச்சிக்கே கொண்டு செல்வேன் செல்லவே. அமைதியும் தைரியமும் அறிவும் ஒழுக்கமும் பக்தியும் வெற்றியும் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்கும்படி நான் செஞ்சிருவேன். வாழ்க்கை இருளாக இருக்கும் போதெல்லாம் உனக்கு ஒளி நான் மட்டும்தானே. மனசு சோர்வாக இருக்கும் போதெல்லாம் உனக்கு ஊக்கம் தருவது நான் மட்டும்தான். நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டினா நான் சொன்னது போல் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து உனக்கே அது அதிசயமாக இருக்கும். இந்த சாயப்பா நான் நினச்சேன்னா என்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவதற்கான நல்வழியை நான் காட்டுறேன். தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷமாவது என்னை மனசில் நினச்சிக்கோ. நீ என்னை நினைக்கும் போதே உன் மனசுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த அமைதியும் தைரியமும் ஒரு வித்தியாசமான சக்தியும் கூட எழுந்து நிற்கும். இந்த உலகம் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நான் உன் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் அசைக்க முடியாது. முயற்சி செஞ்சு எல்லாருமே உடனே ஜெயிச்சிட மாட்டாங்க. யாருக்கு என் ஆசீர்வாதம் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் தான் அதிர்ஷ்டம் வரும், வெற்றி வரும். கண்டிப்பாக உனக்கு நான் ஏன் ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை பிரகாசிக்க செய்வேனே செல்லமே. உன் மனவேதனையும் உன் தனிமையையும் உன் கஷ்டத்தையும் போக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நான் அனைத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். நீயும் உன் சொந்த பந்தம், சுற்றத்தார், உன் குடும்ப உறவுகள், உன் வீட்டில் உள்ளவங்கன்றதுக்காக எவ்வளவோ விஷயங்களில் பொறுத்துக்கிட்டு அனுசரித்து பொறுமையாக போகிற. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்காமலே இருக்காங்க. உன் நல்ல மனசுக்கு நீ எதிர்பார்த்ததை விட பல நன்மைகளை நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் பதட்டம் அடைய வேண்டாம். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும்
இந்த சாயப்பா உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன். உன் முயற்சி பழிச்சு நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு என் ஆசீர்வாதத்தோட மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற போகிற.